ஆக இந்த கட்சி பேதம் இல்லாம எல்லோரும் ஓரணியில திரண்டு யார் யாருக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ அந்த தலைமைகளிடம் பேசி இதை இந்த 2 ஆண்டுகளுக்குள்ள கொண்டு வராவிட்டால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை மீட்டெடுக்க முடியாது. எங்கும் போதை கலாச்சாரம் அதை சார்ந்த குற்றங்கள் அதிகமாயிட்டே வருது. நமக்கான இந்த ஒரு தமிழகத்தை எதிர்கால தமிழகத்தை பாதுகாக்க மது போதையை ஒழித்தே ஆக வேண்டும். அதற்கு மீண்டும் நாம் கட்சி பேதம் இல்லாமல் அனைவருமாக கொண்டு திரளுவோம். மாலை பல்லாவரத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. ஐயா அவருடைய நினைவேந்தலை ஒட்டி மீண்டும் சொல்கிறேன், சசி பெருமாள் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மரணம் வீணாகல. குறைந்தபட்சம் இப்படியாவது கூடி ஒரு பேசு போடாது. அதே போலதான் முத்துக்குமாருடைய மரணம், அதே போலதான் அவருடைய மரணமும் வீணாகவில்லை. அவர் விதைக்கப்பட்டிருக்கார். அந்த அடிப்படையிலே அவருடைய மரணத்துக்கும் நாம் கேள்வி கேட்போம். மீண்டும் மதுவை ஒழிக்க அணித்தருளம் என்று சொல்லி இந்த ஏற்பாடு செய்த நமது அன்பிற்குரிய ராமதாஸ் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் நாம் பெரிய அளவில் அணிந்தருளோம். நம்ம பெரியசாமி ஐயா சொல்றாங்க, நாம் வீடு வீடாக போக தயாரா இருக்கிறேன். ஒரு அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் மகிழ்ச்சியா வீட்டில் இருக்கலாம். 100 நாள் நடந்தாரு. இப்பயும் அவருக்கு அந்த ஒரு அழுத்தம் குறையல. நான் வீடு வீடா போக தயாரா இருக்கிறேன்றாரு. அதை கூட திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அதை நிறைவேற்றி இந்த மது இல்லாத தமிழகத்தை உண்டாக்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம். எங்களுடைய